நட்சத்திர எழுத்தாளர் ஆ. வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க. அண்ணே, நம்ம நிலைமையெல்லாம் விளக்கி சொல்லிட்டேன். நீங்க பார்த்து பேசி முடிக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கேன். அதானே, எங்களால் இப்போ முழு பணத்தையும் கொடுக்க முடியாது. அன்னைக்கே சொன்னேனே, இப்போ கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை. எனக்கும் நியாயப்படி பார்த்தா விற்கிற மாதிரி இல்லை மாணிக்கம். ஆனால் என் சூழ்நிலையே வேற. எனக்கு முன்ன மாதிரி அலைஞ்சி திரிஞ்சு எல்லாத்தையும் கவனிக்க முடியல. உடம்பு வேற அடிக்கடிக்கு போட்டு படுத்துது. டாக்டர் வேற அதிகமாக சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. தம்பி செல்வம் சொன்ன யோசனை சரின்னு பட்டுச்சு. அப்படியா? அதனால தான் இப்போ வந்தேன். மற்றபடி நல்லா போயிட்டு இருக்கிற பிஸ்னஸை நான் ஏன் விற்க போகிறேன்? ஆனால் ஒன்று உறுதி மாணிக்கம், இந்த லாரி டிரான்ஸ்போர்ட் மட்டும் உங்கள் கைக்கு வந்துச்சுன்னா நீங்களும் பெருசாக வந்துடுவீங்க, உங்கள் கம்பெனியும் பெருசாக வந்துடும். நிச்சயமான அதுதான் எங்களுக்கும் ஆசை. என்ன, முழு பணத்தை இப்போ உடனடியாக கொடுக்க முடியல. அதே சமயம் இந்த சான்ஸை விடுறதுக்கும் எங்களுக்கு மனசு இல்லை. அதனால தான் நான் சொன்ன மாதிரி ஒரு அமௌண்ட்டை அட்வான்ஸாக இப்போ கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம். அதுக்கப்புறமா ஒரு 2 மாதத்தில் கிரையத்தை முழுசாக பண்ணிக்கலாம். உண்டான பணத்தை வட்டியோடு செட்டில் பண்ணிடுவோம். உங்களுக்கு இது ஓகே தானே? சரி செல்வம், எனக்கும் நான் வளர்த்த தொழில் நல்ல ஆளுங்க கையில் போய் சேர்ந்து நல்லா வளரணும்னு தான் ஆசை. ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் இந்த பணத்தை கொடுத்துருங்க. அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருக்காரு, கைத்து போட்டுருங்க. இந்த காப்பியில் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த 2 மாசத்துல பணத்தை செட்டில் பண்ணுங்க. லாரியை உங்க பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்ப நான் வரேன் மாணிக்கம். வரேன் பாங்க. ஏண்டா செல்வம், 2 மாசத்துல கிரைய பணம் பூராத்தையும் ரெடி பண்ண முடியுமா? பண்ணிடலாம். நம்ம 2 பேருக்கும் இந்த காய்கறி கடை பார்க்கறதுக்கே சரியா இருக்கு டைமு. இடல இந்த பிஸ்னஸ் வர அகலக்கால் வைக்கிறோமோன்னு தோணுது. நிச்சயமா கிடையாதுண்ணே, கவலையே படாதீங்க. லாரி கம்பெனியை நான் பார்த்துக்கிறேன், காய்கறி கடையை நீங்கள் பார்த்துங்க, அவ்வளோதானே. இல்லை, கஷ்டம்தான் எனக்கும் தெரியும். ரொம்ப சிரமப்பட்டு உழைக்கணும். பட் கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணோம்னா 2 மாதத்தில் பணத்தை செட்டில் பண்ணி கம்பெனியை வாங்கிடலாம்ண்ணே. நீங்கள் இந்த தலைவலியெல்லாம் என்கிட்ட விட்டுருங்கன்றேன், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, கவலைப்படாதீங்க. இந்த கம்பெனியை உறுதியாக நம்ம வாங்குறோம். என்ன சார் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறீங்க? ஸ்வீட் எதுக்காக கொடுப்பாங்க? நம்மளோட சந்தோஷத்தெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக தானே. அப்படி என்ன சார் சந்தோஷம்? இப்ப கிடைச்சிருக்க ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே ரொம்ப வேகமா வேலை பாக்குறீங்க. இதை நான் சாதாரணமா சொல்லல, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த அனுபவத்தை வச்சு தான் சொல்றேன். நிஜமாவா கோபி சொல்றேன்? அதனாலதான் இந்த ஸ்வீட். ஆமா, இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. என்னன்னா, இந்த அளவுக்கு நம்ம எடுத்த ஆர்டரை வேலை பார்த்தோம்னு வச்சுங்க, இப்ப இருக்கிற ஆர்டரை 2 மாசத்துல முடிச்சு கொடுக்க முடியும். அப்படி கரெக்டா 2 மாசம் முடிச்சு கொடுத்தோம்னாக்க அது மூலமா புதுசா ஏகப்பட்ட ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆர்டர் வந்துச்சுனாக்க நம்ம எல்லாரும் இந்த யூனிட்டே பெரிய யூனிட் ஆயிடும். அதோட ஒரு முக்கியமான விஷயத்தை இப்போ உங்க எல்லார்ட்டையும் சொல்ல போறேன். என்ன கோபி? எல்லாரும் கடுமையா உழைக்கிறீங்க, அதிக நேரம் வேலை பார்க்குறீங்க. இதுக்காக உங்களுக்கு ஓட்டிக்கு தனியா பணமோ போனஸோ நான் கொடுக்க போறது கிடையாது. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல கோபி, இந்த மாதிரி போனஸ்லாம் கிடையாதுன்னு சொன்னா இப்படித்தான் ஆவாங்க. அக்கா, போனஸ்ங்கிறது எல்லா கம்பெனியும் கொடுக்குற விஷயம். நான் என்ன செய்ய போறேன்னா, நமக்கு வர்ற லாபத்துல இருந்து 20% நம்ம கம்பெனில வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். நம்ம கம்பெனி ஒரு ஒர்க்ல 100 ரூபா சம்பாதிக்குதுன்னா அதுல 20 ரூபா உங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க போறேன். அது மூலமா எல்லாருமே 20% ஸ்ட்ரெயிட் பார்ட்னர்ஸ் ஆக போறீங்க. இனிமே இந்த வேலையை எல்லாரும் சொந்த வேலையை எடுத்து பாப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி கோபி, இந்தாங்க ஸ்வீட் எடுக்காதெல்லாம் எடுத்துங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. என்ன சூப்பர்வைசர் சார், எல்லாரும் கைதட்டினாங்க, சும்மா நீங்க மட்டும் கைதட்டாம நின்றுட்டு இருந்தீங்க. எதுக்கே தட்டணும்? எவன் வேணா பாட்டாரா? கூட பிறந்த அண்ணனா? நான் மட்டும் சூப்பர்வைசரா? பயிர் எரிதியா? அதான் கொடுக்குற 20% உங்களுக்கு கொஞ்சம் வரும்ல. பொத்திக்கிட்டு போய் வேலையை பாரு. டேய் குமார், தேவையாட உனக்கு இதெல்லாம்? எவன் வேணா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போறான்? தலை எழுத்து.
தூக்கம் வரலையா? தலைவலி தாங்க முடியலப்பா. தலைவலிக்குதா? தைலம் தர வீட்டிலா? தேய்ச்சும் பார்த்தேன், வலி விடலப்பா. புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கமும் வரமாட்டேங்குது. சூடா ஏதாவது குடிச்சா தேவையில்ல. ஆமா, வழியில ஏதாவது காஃபி கடை திறந்துருக்காப்பா? மணி தான் 5:30 ஆயிடுச்சப்பா. எல்லா கடையும் திறந்தா இருக்கு. நான் போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துட்டுமா? இல்ல நீங்க இருங்க, நான் தூக்கம் எடுத்து போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இருங்க. சரி போசே, கொஞ்சம் நில்லு. ஆமா, என்ன இந்த நேரத்துல கையில தூக்குச்சட்டு வேற? என்ன இதே அமுக்கிட்டு எஸ்கேப் ஆகலாம் பாக்குறியா? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் காப்பி வாங்கலாம் போயிட்டு. விலங்கனா மாதிரி தான் இந்த வீட்டுல ஒண்ணுக்கு இத்தனை பொம்பளைங்க இருந்துகிட்டு காப்பி வாங்க தூக்குச்சட்டு எடுத்துட்டு கடைக்கு போறியாக்கும். இதுல என்ன குறைய கண்டீங்க? விவரம் எல்லாம் பேசாத. வீட்டுல இருக்கிற பெருசா யாரும் கவனிக்கிறது இல்ல. ஒரு காப்பி போட்டு கூட கூட துப்பு இல்லைன்னு சொல்லி காரி துப்ப மாட்டான். ஊர்ல இருக்கவங்கலாம் உன் குடும்பத்தை பாக்குறதானே வேலை. ஆமா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இந்த வீட்டுல ஏற்கனவே நீ போட்ட டிராமாவில கோபி கவுந்துட்டான். உலகத்திலே அடுத்த காயின் தாத்தா நீ தான் அப்படிங்கிறான். இப்ப பெருசு காப்பி வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி இந்த வீட்டுல முடிச்சிடாம வரலாம்னு நினைக்கிறியா? மாமா, டேய், நீ கார்மெண்ட்ஸ்ல ஏற்கனவே பங்காளி ஆயிட்ட. இந்த வீட்டுல ஒரு பங்கு பிரிக்கிறதுக்கு மூவ் பண்றியா? காலங்காத்தால உங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கேன். என் புத்திய சிறுப்ப கல்வி அடிச்சுக்கோ. டேய் நில்றா, நீ சரியான ஆம்பளை இருந்தீன்னா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வெளியில போடா. என்னையா தான் மேல மேல பேசிக்கிட்டே போறேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கேபார், ஓ ஏத்தோ எகத்தாலும் இதெல்லாம் வேற யார்ட்ட வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. என்னையா என்ன என்ன ஒன்னு அப்படியே தூக்கி கொண்டு கிணத்துக்குள்ள போட்டா எப்படி போட்டாத. கோபி ஒரு ஆள் முகத்துக்கு ஆட்டா நீ பண்ற கூத்து கும்மாளம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்க. இனிமே என்னால பொறுத்து இருக்க முடியாது. ஒன்னு அப்படியே வெட்டி கூறு போட்டு ஈசானி மேல கொண்டு வச்சு புதைச்சிருவாயா? பெரிய மனுஷனா நீ? என்ன மாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பா? விஜி, எப்பவும் போல போஸ தமாசுக்கு தாமா பேசுன. அது கழுத்துல இருக்கிற துண்டை முறுக்கி அடிக்க வராமா? இந்த வீட்டுல யாருக்கும் பாதுகாப்பே இல்லாம போச்சு. இவன் வயசு என்ன, என் வயசு என்ன? கெட்ட கெட்ட வார்த்தையால திட்டி என்ன அடிக்க வராமா? விஜய், அப்பாவுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாரு, அதான் காப்பி வாங்கிட்டு வரலாமே கிளம்புனேன். இவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த பெரியவரையும் கைக்குள்ள போட்டுக்க பாக்குறேன்னு கேட்கிறாரு. என்ன மாமா, அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது? அவர் எப்பவுமே இப்படிதானே பேசிட்டு இருப்பாரு. அவர் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்க சொல்றியா? கேட்டுதான் ஆகணும் மாமா, வேற வழி. அதுக்காக அவர் கழுத்தை பிடிச்சு நெருப்பீங்களா? பாரு, அவன் முழிக்கிற மொழிய பாரு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுமா, அப்பயாவது புத்தி வருதா பார்க்கலாம். விஜி, ஓ முகத்துக்காக பாக்குறேன், இல்லைன்னா இங்க நடக்கிறதே வேற. போஸுக்கு இன்னைக்கு நல்ல நேரம் நினைக்கிறேன். மாமா, என்னடா இவ நம்மள பத்தி தெரிஞ்சிருந்தும் இப்படியெல்லாம் பேசுறாளேன்னு நினைக்கிறீங்க இல்லையா? மாமா, எனக்காக அவர் நிறைய சிரமப்பட்டிருக்காரு. உங்களை வச்சு வேற யாரு கூட பிரச்சனை வந்தாலும் அவரு உங்களுக்கு தான் மாமா சப்போர்ட் பண்ணுவாரு. இவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. கடைசியா அவர் நிம்மதிதான் மாமா கெடும். பாவம் அவரு சின்ன சின்ன விஷயத்துக்காக அவரோட நிம்மதி கெடணுமா மாமா? அதனாலதான் இவங்க என்ன பேசினாலும் என்ன பிரச்சனை பண்ணாலும் கண்டுக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு முக்கியங்கிறப்போ அவரை சார்ந்தவங்களும் எனக்கு முக்கியம் தானே மாமா. இங்க இருக்கிறவங்களோட எல்லாரோட குணமும் எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நான் இங்க நிம்மதியா இருக்கணும்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா தான் மாமா போகணும். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க மாமா. சரி, நீங்க போய் உட்காருங்க. நான் மாமாக்கு உங்களுக்கும் சேர்த்து காஃபி போட்டு கொண்டு வரேன். சரோ, ஒரு டவல் கொண்டு வா. இதோ கொண்டு வரேங்க.
இந்தாங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஏண்டா முன்ன மாதிரி ஜாஸ்தி வீட்டுல உட்கார மாட்டேங்கிறியாடா? என்னம்மா சொல்றீங்க? எப்போவாவது வர உடனே என்னமோ கால்ல வெந்நீரை ஊத்துன மாதிரி ஓடுற. முன்னெல்லாம் ஒரு நிதானமா இருப்ப, பேசுவ. வேலை இருக்குல்லம்மா. நீ பரவாயில்லங்கிற மாதிரி தாண்டா இருக்கிறான் உன் தம்பி செல்வம். நீயாவது தூங்கறதுக்கு வர, அவன் அதுக்கு கூட வர்றதில்ல. அவனை இன்னையோட நான் பார்த்து 4 நாள் ஆச்சு. என்னம்மா சாப்பிட வந்தானே? மத்தியானம் நான் கொஞ்ச நேரம் கண்ணசந்தேன். அதுக்குள்ள அவன் 5 நிமிஷத்துக்குள்ள போயிட்டான். இதெல்லாம் என்னடா பொழப்பு? பெத்த புள்ள முஞ்சிய கூட சரியா பார்க்க முடியாம என்னம்மா பண்ண சொல்றீங்க? டிரான்ஸ்போர்ட் கம்பெனியை முழுசா செல்வம் தான் பாத்துக்கிறான். என்ன கூட அந்த பக்கம் வர வேண்டாம்னு சொல்லிட்டான். அதுலயே முழு கவனமாவும் இருக்கான். எனக்கு இந்த காய்கறி கடையிலேயே வேலை சரியா இருக்கு. ஏண்டா அதுக்காக ராத்திரி பகல்னே கிடையாதா? அம்மா ராத்திரி பகல்னு பார்க்காம உழைச்சதுனால தான் அந்த லாரி கம்பெனியை வாங்க முடிஞ்சுது. நான் தனியா முயற்சி பண்ணியிருந்தா கூட அதை வாங்க முடிஞ்சிருக்காதுமா. இதுக்கு முழு காரணம் செல்வம் தான். அதெல்லாம் இருக்கட்டும்பா. செல்வத்தோட பொழப்பு இப்படியே போய்கிட்டு இருந்தா ராத்திரியில கடையிலேயே படுத்துக்கிட்டு எப்போவாது வீட்டுக்கு வந்து அரைகுறையா சாப்பிட்டுட்டு போறான். மத்த நேரத்துல கடையில என்னமோ டீயும் பண்ணுமா சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே அவன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இருக்கணுமா? தப்புடா. இது இப்படியே போயிட்டு இருக்கிறது சரியில்லை மாணிக்கம். என்னம்மா பண்றது நீங்களே சொல்லுங்க. அவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணாதானடா சரியா வரும். மாமா கூட ஃபோன் பண்ணாருமா. அவர் கூட செல்வத்துக்கு பொண்ணு பாக்குறாராம். ஆனா இது வரைக்கும் எதுவும் சரியா அமையலன்னு சொன்னாரு. என்ன மாமாவா? எந்த மாமா? என்னம்மா சிதம்பரம் மாமா தான். டேய் அதெல்லாம் சும்மா அந்த ஆளு ஏதோ ஒரு உபச்சாரத்துக்காக பேசியிருப்பாருடா. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. நாம தான் ஆத்திரத்தோட முயற்சி பண்ணணும். இல்லம்மா சிதம்பரம் மாமாவுக்கு செல்வத்து மேல நல்ல அக்கறையும் பாசமும் உண்டு. ஓஹோ அப்படியா சொல்ற? பார்க்கலாம். உன்னால எப்போ முடியுமோ சொல்லு. நானும் நீயும் உன் மாமனார் வீட்டுக்கு போய் பேசலாம். எதுக்குமா? என்னடா நீதானே சொன்ன உன் மாமனாருக்கு என்னமோ செல்வத்து மேல பாசம் அது இதுன்னு. நெசமாவே அதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவான். என்னங்க அத்தை என்னென்னமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் புரியல. இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் ஆளுக்கு எதோ சொல்லிட்டு போறாங்க. ஆனா எதுவும் புரியாது. என்னடி லேட் ஆச்சுன்னு குதிச்சிட்டு இருந்த? அப்படியே வந்து உட்காந்துட்ட. சரி வா டிஃபன் சாப்பிடு. இல்லக்கா எனக்கு எதுவும் வேண்டாம். அட சொன்ன கேளு சாப்பிடு. வேண்டாம்க்கா. பவானி ரெடி ஆயிட்டியா? இவ்வளவு நாள் மாங்குன்னு படிச்சு அருமையா பரிச்சு எழுதி 100 மார்க் வாங்க போற இல்லையா? பாருங்க பைவ டிஃபன் சாப்பிட மாட்டேங்கிறா. மத்தியானம் வரைக்கும் வெறும் வயித்தோட இருக்க போறாளா? என்ன நீ பைத்தியக்காரியா இருக்கிற? பரிச்சு எழுதி தெம்பு வேணா? சாப்பிடு. இந்த இல்லப்பா எனக்கு வேண்டாம். சொன்ன கேள். சாப்பிடு. என்னது என்னது உடம்பு இப்படி சுடுது? ஆமா. ஏய் என்னடி? தெரியலக்கா. காலையில இருந்து டயர்டா இருந்துச்சு. கண்ணெல்லாம் எரிஞ்சிச்சு. நைட் எல்லாம் முடிச்சு படிச்சல, அதான் அப்படி இருக்கும்னு நினைச்சேன். என்னது இது? என்ன பண்றது? இவள படிச்சு சொன்னல உடம்பு தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு பகலா படிச்சே என்ன பிரயோஜனம்? பரிச்சை இன்னைக்கு எழுத முடியலன்னா என்ன பண்ண போற நீ? முன்னாலே சொல்லிருந்தா டாக்டர்கிட்ட காமிச்சிக்கலாம்ல. இல்லப்பா எனக்கு சரியா தெரியலப்பா. ஒரே குளிரா இருந்துச்சு. உடம்புலாம் ஒரே வலி வேற. சரி பரிச்சையாச்சு சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன்ப்பா. இவ்வளவு இருக்கு. இந்த லூசு காலங்காத்தால பச்சை தண்ணியை தலைக்கு ஊத்திருக்கு. ஏடி இந்த உடம்போட பச்சை தண்ணியை தலைக்கு ஊத்திக்கலாமா நீ? என்னம்மா இப்படி பண்ணிவிட்ட? உடம்பு தானே முக்கியம். பரிச்சை ஒழுங்கா எழுதணும்னா உடம்பு நல்லா இருக்க வேணாமா? இப்படி உடம்பு வச்சுக்கிட்டு வா டாக்டர்கிட்ட போலாம். வா. இல்லப்பா நான் எப்படியாவது பரிச்சை எழுதி ஆகணும். எப்படி எழுத முடியும்? ஒண்ணும் தெரியாம பேசிட்டு இருக்கிற. ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டேன். இந்த கொதிக்குது. இவ இப்படிதான் சொல்லுவா. நீ கூட்டி போங்க முதல்ல. வா நல்ல பொண்ணு வா. லீலா என்னங்க இது ஒரு நிமிஷம். டிஃபன் ரெடியா? என்னங்க பரபரப்பா கத்திக்கிட்டே வரீங்க? எனக்கு 2-3 முக்கியமான வேலை இருக்கு. நான் சாப்பிட்டு சீக்கிரமா கிளம்பணும். டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? இன்னும் ஆகலங்க. இது ஒரு நிமிஷம் இருங்க, ரெடி பண்ணிடுறேன். மணி என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் ஆகி ரெடி பண்ணலன்னா என்ன? இல்லங்க என்னன்னு தெரியல, உடம்பு முடியாம போயிடுச்சு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி உனக்கு தான் உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு என்ன கேடு? அவங்க சீக்கிரமா வந்துச்சு டிஃபன் ரெடி பண்ணலாம்ல. அம்மா என்னடா
லீலா தான் வயித்து புள்ளத்தாச்சு சீக்கிரமா எந்திரிச்சு டிஃபன் ரெடி பண்ண முடியல. நீயா சீக்கிரம் எந்திரிச்சு டிஃபன் ரெடி பண்ணலாம்ல? அப்படி என்ன சோம்பேறித்தனம்? குத்துகள் மாதிரி இருக்கிற வேலை செஞ்சா குறைஞ்சா போயிடுவ. டேய் ஏன்டா அப்படி கோவமா பேசுற? கொஞ்சம் பொறுமையா தான் பேசேன்டா. என்னத்தை பொறுமையா பேச சொல்ற? அவனுக்கு 100 வேலை 1008 டென்ஷன். காலையில சீக்கிரமா சாப்பிட்டு போய் வேலையை பார்க்கலனா 2 தோசை உங்களால சுட்டு தர முடியல. என்னத்தையே பண்ணி தொலைங்க. ஒரு 2 நிமிஷம் இருடா, நானே போய் ரெடி பண்றேன். என்ன ரெடி பண்றியா? ரெடி பண்ணி எண்ணெயும் பொடியிலையும் ஒரு 4 தோசையும் சட்னியில 4 தோசையும் அடிச்சிட்டு போய் படுத்துங்க. எனக்கு ஒண்ணும் வேணாம். அட பாவி, ஏண்டா இவ்வளவு நாளா எங்களை மட்டும் தான் நாங்க பாத்துக்கிட்டோமா? இப்படி எல்லாம் பேசாதடா. வேற என்ன எந்த மாதிரி பேச சொல்ற? வயித்து புள்ள தச்சு அங்க வேலையை பார்த்துட்டு இருக்கா, நீ என் கூட அரட்டை அடிச்சிட்டு இருக்க. போ போய் வேலையை பாரு. என்னங்க என்னங்க டிஃபன் ரெடி ஆச்சு, சாப்பிட்டு போங்க. பாத்தியா மல்லிலா, என்னமா பேசிட்டு போறான்? எவ்வளவு நாள் அவனுக்கு போட்டுட்டு நான் பட்டினி கிடந்திருப்பேன். என்ன போய் தின்னுட்டு கடன்னு சுருக்குன்னு சொல்லிட்டு போறான். அத்தை, அவர் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டு போறாரு அத்தை. நான் எதுவும் அவர்கிட்ட சொல்லல, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. லீலா, எப்பவுமே நான் உன்னை தப்பா நினைச்சதே இல்லம்மா. அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அத்தை, அவர் என் மேல அக்கறைப்படுறதா நினைச்சு உங்களை போய்... அட விடுமா, அவன் என்னதானே திட்டிட்டு போறான். அவன் என்ன திட்டுறதுல உன் மேல இருக்கிற அக்கறையே காமிச்சிட்டு போறான். அதுக்கு நாம சந்தோஷப்படணும். பாவமா நீ இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்களை தாங்கிட்டு இருக்கிற. ஆட விடுமா, என் பிள்ளை தானே, என்னதானே திட்டினா திட்டிட்டு போறான். விடுமா. சாப்பிடாம போறாரு அத்தை. உங்க மாமா கிட்ட கொடுத்து அனுப்பலாம். வாமா, வேலையை பார்க்கலாம் வா. நட்சத்திர எழுத்தாளர் வெண்ணிலா எழுதிய ராஜேந்திர சோழன் குறித்த வரலாற்று புதினமான கங்காபுரம் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி கங்காபுரம் கேளுங்க.